வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. சிறுநீரகத்தை காக்கும் நன்னாரி வேர். ஆயுர்வேதத்துல ரொம்ப அரிய மருந்தா இருக்கக்கூடியதுதான் நன்னாரி வேர். இந்த வேர் பதப்படுத்தப்பட்டு நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இந்த வேரை சுத்தம் பண்ணி தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதுல தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து குடிச்சு வர சிறுநீர் பெருகிறதோட சிறுநீர் போகும்போது ஏற்படுற எரிச்சலும் குணமாகும். நன்னாரி வேரை இடிச்சு தூளாக்கி பசும்பாலோட கலந்து குடிச்சு வர நீர்க்கட்டு குணமாகும். பச்சையான நன்னாரி வேரை இடிச்சு பேஸ்ட் மாதிரி ஆக்கி காய்ச்சின பசும்பால குடிச்சு வந்தா வறட்டு இருமல் குணமாகும். நன்னாரி வேர் சர்பத் வெயில் காலத்துல அதிகம் விற்பனை செய்யப்படும். இதை தவறாம வாங்கி குடிச்சா உடலுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாகும். அதிகப்படியான உடல் சூடும் தனியும், அதோட ரத்தத்தையும் சுத்தமாக்கும். வியர்வையால உண்டாகிற தோல் பிரச்சனைகளும் சரியாகும். மேலும் பச்சை நன்னாரி வேரை அரைச்சு பால்ல கலந்து குடிச்சு வர மேகவேட்டை, நீர் சுருக்கு, நீர் கடுப்பு குணமாகும். தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தா நரைத்த முடியும் கருமையாகும். ஆயுர்வேதத்துல அஸ்வகந்தா சூரணம், அஸ்வகந்தாதி லேகம் போன்ற மருந்துகள்லயும் நன்னாரியோட வேர் பயன் தேவையா இருக்கு. நன்னாரி வேரை ஊற வச்சு ஒரு நாள் கழிச்சு அந்த தண்ணியை வடிகட்டி காலை மற்றும் மாலையில அரை டம்ளர் குடிச்சு வந்தா அதுவே பித்தம், நீரிழிவு போன்ற நோய்களுக்கு நல்ல மருந்து. இதோட பயன்பாடு சித்தர்கள் காலத்துல ரொம்பவே வரவேற்பு பெற்றதா இருந்திருக்கு. ஆனா இப்ப மக்களோட பயன்பாடு இல்லாம சில கிராமங்கள்ல கூட நன்னாரியோட பயன்பாடு அறியப்படாமலேயே இருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா நாட்டு மருந்து கடைகள்ல இப்பவும் நன்னாரி வேர் கிடைக்குது. நன்னாரி டீயோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து குடிச்சு வந்தா பலம் இழந்த உடல் வலுப்பெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.